ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் சூடானதும் நம்ம சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதில் மோர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சரியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அதே 1/4 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு தனியா, சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் கொஞ்சம் தேங்காய் கீனி வச்சுருக்கேன், அதுதான் இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு இதை தான் ஊற வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு இது கூட புளிக்காத கெட்டி தயிர் அது இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிரையும் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த சூட்டிலே வதக்கிக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ சூட்டில் இந்த தயிர் பட்டதுமே அது கொஞ்சம் லைட்டாக இலக ஆரம்பிக்கும், அப்படி தான் இருக்கும். நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு அரைக்கும் பொழுது நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், இதை தான் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது அடுத்து நம்ம அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது தான் போட்டு தாளிக்கிறேன். இது கூட நீங்கள் மோர் குழம்புக்கு என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கேரட் தான் இருந்தது, அதனால் நான் கேரட் போட்டு வச்சேன். நான் பூசணிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது மாதிரி கேரட் இதெல்லாம் போட்டு வைப்பேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ நீங்கள் அந்த காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதும் நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை இது கூட சேர்த்துக்கிட்டேன். கேரட் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியிலே நல்லா காய் வேகட்டும். இது இப்போவே நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம், ஏன்னா மஞ்சத்தூள் நிறைய கொதிக்க அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஒரு மைல்டு எல்லோ கலரில் அது வராது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ காய் நல்லா வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடு இது போட்டு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காய் கொதிச்சிட்டு இப்போது நம்ம ஊற்றின தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன், அதுதான் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய நேரம் கொதிக்க வைக்க போகிறது கிடையாது. இந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ கலர் மாறாது. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எப்படியா இருந்தாலும் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் தான். ஸோ அது பேஸ்ட்டு நல்லா திக்காக இருந்ததுனால நான் தண்ணி கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இப்போ பவுலில் மாற்றிக்கிட்டேன். சூப்பராக நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் அவங்க கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோவா வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் நான் வெல்லம் சேர்க்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மசாலா வதக்கும் பொழுதே கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டேன் இந்த ரெசிபீஸ்லாம் செய்யும் பொழுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். வீடியோ பிடிச்சா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.